பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜயநகர பேரரசு சார்ந்து ஒரு முக்கியமான ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா. என்ன அப்படின்னா, வராகன் அப்படின்றது என்ன நாணயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக விஜயநகர் பேரரசு காலத்தில் வெளியிட்ட வராகன் அப்படின்றது தங்க நாணயம், சரியா? தங்கத்தில் செய்யப்பட்டது. இது 7th புக்கு. இப்படியே 11th புக்கில் பாருங்கள், விஜயநகர அரசர்கள் வராகன் என்று குறிப்பிடத்தக்க தங்க நாணயங்களை வெளியிட்டனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை தமிழில் பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன்னடத்தில் ஹொன்னுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் கண்டபெருண்டா அப்படின்னு ஒரு பறவை வடிவம் கொடுத்திருக்காங்க. அது ரெட்டை கழுகு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அரசர்களுடைய பெயர்கள் நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, விஜயநகர பேரரசு சார்ந்து இன்னொரு லெசன்ல ஓல்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பகோடா அப்படின்றது என்ன நாணயம் கேட்டிருந்தாங்க. அது இங்க இருக்கு பாத்தீங்களா? விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது. இது திப்பு சுல்தான் ஆட்சியில மைசூர்ல ஒரு பகோடா அப்படின்றது 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஓல்டு கொஸ்டின் தான். இது எந்த லெசன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிச்சதும் விஜயநகர் பேரரசு சார்ந்தே இருக்கும், விஜயநகர் லெசன்லேயே இருக்கும். ஆனால் இது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் 11th புக்கில் 18வது லெசனில் இருக்கும். ஆனால் இது விஜயநகர் பேரரசு சார்ந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும்பா. இது ரெண்டுமே வராகன் அப்படின்றதும் நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின் தான், வராகன்றதும் ஓல்டு கொஸ்டின் தான், இந்த பகோடா நாணயமும் ஓல்டு கொஸ்டின் தான். இது ரெண்டுமே நம்மளுக்கு தங்க நாணயம் தான்ப்பா. நன்றி.